ஹலோ எவ்ரிவன், நான் கார்த்தி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பல கோடி கிரிக்கெட் ரசிகர்களால் ஆவலோட பார்த்து கொண்டிருக்கிற இந்தியா பாகிஸ்தான் T20 வேர்ல்ட் கப் மேட்சை பற்றி தான். எங்களுக்கு தெரியும், இந்தியாவும் பாகிஸ்தானும் நார்மலாக மற்ற டீம் விளையாடுற மாதிரி எப்பயுமே இந்த சீரீஸ் அந்த முறைகளில் வந்து எந்த போட்டிகளும் விளையாடுறதில்லை. ஐசிசி ஒருங்கமைக்கிற இந்த விளையாட்டுகளில் மட்டும்தான் அதில் வந்து பங்கு பெற்றது. ரீசெண்டாக நடந்த எல்லா ஐசிசி மேட்சிலையும் இந்தியா தான் பாகிஸ்தானை வந்து வீழ்த்தியிருக்காங்க. அதாவது ஐசிசி வேர்ல்ட் கப் 2023 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, கடந்த வருடம் அதாவது இதுக்கு முதல் நடந்த T20 வேர்ல்ட் கப், இதில் எல்லாத்துலேயும் வந்து இந்தியா தான் வந்து பீட் பண்ணிக்கிறாங்க பாகிஸ்தானை. நாளைக்கு நடக்க போகிற போட்டி வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான போட்டி. இது வந்து February 15 ஆர் பிரேமதாசா ஸ்டேடியத்தில் கொழும்புல நடக்க போகுது. ரெண்டு டீமுமே நேற்றே இலங்கைக்கு வந்துட்டாங்க. ஆர் பிரேமதாசா ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு பாஸ் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரெண்டும் ஒரு கலந்த மாதிரியான ஒரு நினைவுகள்லாம் இந்தியாவுக்கு இருக்குது. இந்த ஸ்டேடியம் வந்து மோஸ்ட்லி ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லியான ஸ்டேடியமாக தான் செயற்பட்டுருக்கு. ஆனால் சில கண்டிஷனில் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நாங்கள் நெச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு மேலதிகமாகவே ஃபாஸ்ட் பவுலருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது வந்து நாளைய மேட்சின் கண்டிஷனை பொறுத்து தான் இதில் தெரியும் உங்களுக்கு. கொழும்புண்ட வானிலையை பொறுத்த வரைக்கும் எந்த டைமுமே மழை வரலாம். அப்படி ஒரு மழை நாளைக்கு இந்த மேட்சுக்கு இடையில வருமா அல்லது தொடங்க முதல் வருமா இருந்தால் ரெண்டு டீமுக்கே ஒரு பாயிண்ட்ஸை கொடுத்து இந்த மேட்ச் நடக்காமல் அப்படி என்னன்றும். இந்தியா அண்ட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே இந்த T20 வேர்ல்ட் கப்பில் 2 வின்னுக்கு பிறகு வந்து மோதுறாங்க தங்களுக்குள்ள. இந்த மேட்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் குரூப் ஏல வந்து ஃபர்ஸ்ட் ஓ செகண்ட் பிளேஸை வந்து பிடிக்க போகிறாங்க. நாளைக்கு நடக்கிற இந்தியா பாகிஸ்தான் மேட்சில் விளையாடக்கூடிய 11 பேருன்னு நான் எதிர்பார்க்குற யாருன்னு பார்த்தோம்னா இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, சிவம் டூபே, ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல், முகமது சிராஜ், வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரித் பும்ரா. இதில் வந்து போன மேட்சுக்கும் இந்த மேட்சுக்கும் இருக்கிற நான் சேஞ்ச் பண்ணது என்னென்னா ஹர்ஷ்தீப் சிங்கை வந்து நான் மாற்றிருக்கேன். ஏன்னா சிராஜுக்கு வந்து கொழும்பு ஸ்டேடியத்தில் வந்து நல்ல ரெக்கார்ட் இருக்குது, இதனால் வந்து நான் மாற்றிருக்கேன். இதை சஞ்சு சாம்சனா அல்லது அபிஷேக் சர்மான்னு பார்த்தோம்னா கடந்த மேட்சில் சஞ்சு சாம்சன் வந்து கொஞ்சம் 22 ரன் தான் அடிச்சிருந்தாலும் 8 பால் அடித்தாலும் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா வச்சுருக்கார். அபிஷேக் சர்மாவும் ஒரு குயிக் ஸ்டார்ட்டை கொடுக்கக்கூடிய பிளேயர். ரெண்டு பேருமே குயிக் ஸ்டார்ட்டை கொடுக்குறதால இதில் யார் இருந்தாலுமே வந்து பிரச்சனை இல்லை. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் இந்த முறை வந்து வளமைக்கு அதிகமாகவே எதிர்பார்க்கப்படுறதால இந்தியா டு ஸ்ரீலங்கா ஃப்ளைட் ப்ரைஸுகளும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை தவிர ஸ்டேடியத்தை சுற்றியுள்ள ஹோட்டல் ப்ரைஸுகளுமே வந்து சற்று இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை தவிர ஆர் பிரேமதாசா ஸ்டேடியத்தை சுற்றி வந்து இங்கே இலங்கை போலீஸ் வந்து ஒரு வித்தியாசமான டிராஃபிக் பிளான்ஸை வந்து இன்புட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, வளமைக்கு அதிகமாக ஆனால் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே ஓரளவுக்கு நாங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் இந்த முறை வளமைக்கு அதிகமாக இருக்கிறக்கூடிய காரணம் என்னன்றக்கா பார்ப்போம். இதுக்கு நாங்கள் முதல்ல பங்களாதேஷ் ஏன் T20 வேர்ல்ட் கப் விளையாடலைன்றதை பற்றி பார்க்கணும். கொஞ்ச நாளைக்கு முதல் பங்களாதேஷில் ஒரு ஹிந்துவை அடித்து எரிச்சிருந்தாங்க. இந்த பிரச்சனை நடந்ததால் பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு டென்ஷன் சிச்சுவேஷன் நடந்து கொண்டிருந்தது. இந்த டைமில் தான் வந்து T20 வேர்ல்ட் கப் அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது. இதில் பங்களாதேஷ் என்ன சொல்கிறாங்கண்டா, நாங்கள் வந்து T20 வேர்ல்ட் கப் விளையாடுவோம், ஆனால் எங்களுக்கு இந்தியா வெனியூவில் உள்ள மேட்சுகள் எல்லாத்தையும் ஸ்ரீலங்காவுக்கு மாற்ற சொல்லி கேட்குறாங்க. இதை வந்து ஐசிசி வந்து மறுத்ததால் பங்களாதேஷ் T20 வேர்ல்ட் கப்லேருந்து வெளியேறாங்க. இதை வந்து இதுக்கு ஒரு நியாயம் கேட்குற மாதிரி தான் பாகிஸ்தான் என்ன செய்கிறாங்கன்னா, தாங்களும் இந்தியாவோட கொழும்புல நாளைக்கு நடக்கிற மேட்சில் வந்து விளையாட மாட்டோம்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க விடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் 2 சைட்லையும் கதைச்சு ஐசிசியோடையும் கதைச்சு இந்தியா பாகிஸ்தான் மேட்சை வந்து கடைசியில் நடத்துகிறாங்க February 15 நாளைக்கு இந்த மேட்சில் வந்து என்னென்ன நடக்குதுன்றதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல வீடியோஸை வந்து டெய்லி பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.